வண்டியிலேயே போயிடுவான். சார்ஜ் கம்மியா இருக்கும். தமாச்சி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க. இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தலையை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா. சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா. என்னப்பா மன்னராஜனமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராதா? இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேதான் நிக்க. சைஸ் பெருசாக்கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்க தாங்காடா? எப்படி சாமி தாங்கும்? வலிக்குது நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லைன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து உன்னை 2 ட்ரிப் அடிச்சிடறான். 2 ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு துண்ணு. மாடு தின்னு வெள்ளச்சாடு தின்னு. இத பாருங்க, வண்டி வசதி எல்லாம் நமக்கு சரிப்படாது. ஊர் பையனை வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். இல்லப்பா, எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசாக்குதுன்னு. இவன் பயங்கர பயலா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராதே, குதிரையை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன அரிசி பருப்பு முளையெல்லாம் தரானா? நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகா ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. பெருமாளே நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டேய் நீ ஏத்திக்கடா. டேய் பாம்பு நீ ஏத்திக்கடா. என்ன இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது? வண்டியில ஏறி குந்துமே. அந்த வண்டியில ஏறிக்கா. டே ஆறுமுகம், இந்த கேட்ட ஓ வண்டியில ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா? அப்ப 2 பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க போய் சேர்ந்துருவேன். சொல்றத முழுசா கேளுப்பா. கைலாசம் தெரு அத்த சொல்லப்பா. நீ ஏறும. நீ முன்னால ஏறி குந்து. நீ பின்னால போ. வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதை நம்மகிட்ட தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். ஹாய் ஹாய் ஹாய். என்ன ஊருப்பா உனக்கு? தஞ்சாவூர். இந்த இழிவை எம்மா நாள் ஆக்கிதா? 2 வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாம. நாம தயங்குற. இப்ப நாடுகிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஆளு குதிரை வண்டிக்காரன் தாம. வாரே வா. என்னவா? கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன். பொண்ணை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க. பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? அப்பா, இவர் ரொம்ப தமாஷாவே பேசுவாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலையை விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல 30 விலையே. அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜசேகர். உங்க சின்சியாரிட்டி நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களை மாதிரி கடமையும் உழைப்பும் உள்ள அதிகாரிங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. கூடிய சீக்கிரம் உங்க ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார்.
என்ன பாக்குறீங்க? இந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற வரைக்கும் எவனும் எந்த தப்பும் செய்ய முடியாது. ராஸ்கல், நடங்கடா நடங்கடா. கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த தங்க கடத்தல் நடந்துட்டு இருக்கு. இது யாருடைய தயவுல, யாருடைய தைரியத்தில் நடந்துட்டு இருக்கணும்? இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி பொதுப்படையா குற்றம் சாட்டுறது. இதனால நீங்க வாங்கின ரிவார்டுக்கு ஒண்ணு கலங்க வந்துடாது இன்ஸ்பெக்டர். இத பத்தி எனக்கு சில குழு கிடைச்சிருக்கு, அதனாலதான் நான் இப்படி கத்துறேன். அப்போ போலீஸ்காரங்களுக்கு கடத்தல்காரங்களுக்கு தொடர்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா? தொடர்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஐ டோன்ட் அக்ரி தி ஸ்டேட்மெண்ட். போலீஸ்காரங்களை பத்தி ஒரு போலீஸ் ஆபீசரை இப்படி பேசினா ஏன் பொதுமக்கள் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க? நான் உங்களை சந்தேகப்படல மிஸ்டர் ராஜேந்திரன். இந்த ஸ்மக்லிங் பூராவுமே உங்க ஏரியாவில் தான் அதிகப்படியா நடக்குது. அச்சே ஃப்ரெண்டுங்கிற முறையில கேக்குறேன், இதை ஏன் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க? இன்ஸ்பெக்டர், அவங்க எத்தனை மணிக்கு புறப்படுறாங்க, எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு எங்களுக்கு கரெக்டா தெரியல சார். ஓ, அவங்க போற இடத்தை அவங்களே சொன்னா நீங்க போய் புடிச்சிருவீங்க இல்ல? ஆமா சார். நானும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தான் தேடுறேன், சிக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டீங்களே, அப்புறம் எப்படி சிக்குவாங்க? நல்ல வேலை இது ஏன் ஏரியாவில் நடக்கல. இப்படி ஏன் ஏரியாவில் இல்ல, ஏன் லிமிட் இல்லன்னு அவங்கவங்க சொல்லிட்டு இருங்க. நாடு பூராவும் கடத்தல்காரங்க நிறைஞ்சு வழியட்டும். நாம நல்லா ஆண்டுருவோம், நல்லா பாதுகாப்போம்னு நம்பித்தான் பெரியவங்க இந்த நாட்டை வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சமாவது தேசப்பட்டோட இருங்க சார். பெரியவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். தெரிஞ்சுமா இப்படி அசால்ட்டா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஏன் முழிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டு ஜனத்தொகையில கால்வாசி பேர் போலீஸ்காரங்களாவும் 3/4 பேர் கடத்தற்காரங்களாவும் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி எங்களை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு நீங்களே அவங்களை பிடிச்சி ஏன் ரிவார்டு வாங்க கூடாது? ரிவார்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த காக்கி சட்டையை போடல சார், உண்மையா ஒர்க் பண்றதுக்கு. ஆல்ரைட், அவங்கள நான் தானே பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாட்டை கெடுத்தவன் ஐயோன்னு போக போறான், வீட்டை கெடுத்தவன் வீணா போக போறான், குடிய கெடுத்தவன் குடிச்சே சாகுறான், ஜனங்களோட பொழப்ப கெடுத்தவன் பொழைக்காமலே போறான். ஏய் ஜக்கமா 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 ஜக்கமா, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு புண்ணியவதிக்கு பகவதி கிருவி இருக்கு, வீட்டுக்காரருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு ஐஸ்வர்யம் வருது, ஐஸ்வர்யம் வருது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எப்படிப்பா கரெக்டா சொல்ற? நான் சொல்லல, ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான். ஆமா, அது எதுல வருது? கப்பல்ல வருது, ரொட்டியா வருது, பிஸ்கட்டா வருது, இப்ப ஜீப்பா வருது. ஜீப்பா வருது? ஜீப் வராம கப்பலாட வருது, கப்பலா வரும், கப்பலாட வரும். இன்ஸ்பெக்டர், இவனுக்கு ஹாங்காங்ல இருந்து தங்கம் கப்பல்ல வந்திருக்கு. அதை ஏற்கனவே சீஸ் பண்ணியாச்சு. இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. போமேன், நான் ஜீப்ல. எவ்வளவு சார் வச்சுக்கலாம்? 25, 50, 100. எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். பாய் புதுசு போல இருக்கு. சில நேரத்துல 250, 300, 500 வரைக்கும் போகும் பாய். உங்களை அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க என்ன பிசினஸ் செய்றீங்கன்னு கேட்க மறந்துட்டோம். லுங்கி பிசினஸ். லுங்கி பிசினஸா? வாங்கி விக்கிறீங்களா இல்ல சொந்த தயாரிப்பா? வாங்கித்தான் விக்கிறேன்.
அப்படியா? நமக்கும் அதுதான். வரீங்களா? கொஞ்சம் உள்ள போய் பேசுவோம். ஓ, பேசுவோமே. 20 ரூபாய் லுங்கி இருக்கு, 20,000 ரூபாய் லுங்கி இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? என்னது லுங்கி 20,000-மா? என்ன பாய், நம்ம பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களே, சரக்க பாத்துட்டு சொல்லுங்க. எங்க காட்டுங்க. பாருங்க, இத பாருங்க. ராஸ்கல், தீப்பெட்டியில வைரம் வச்சா கடத்துறீங்க. என்ன சொல்ற? இவங்க 2 பேரையும் கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. சாந்தி, இது மாதிரி கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெண் போலீஸுக்கு உதவி தேவைங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். மடையன் 4 பேரை பிடிச்சு உள்ள அடைச்சிட்டா கடத்தல்காரங்களை எல்லாம் ஒழிச்சுட்டதா நினைக்கிறானோ? எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு மட்டும் ஏது இவ்வளவு துணிச்சல்? யங் பிளட்ரா, ஆரம்பத்துல வீரம் துடிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டானா போக போக அடங்கிடும். நாங்க எப்படி வளைச்சாலும் தப்பிச்சுறாரு பாஸ். அவனை போல பைக் ஓட்டுறதுக்கு ஆளே இல்ல. எவ்வளவு பேர் பண்ணாலும் தனியா நின்று சமாளிச்சு பிடிக்கிறான். அவன் கொடுக்குற ஒவ்வொரு குத்தும் கிலோ கணக்குல இருக்கு பாஸ். இப்படி அடுத்தவங்க குத்துறதே நிறுத்துப்பாரு. நீ ஏன் குத்தாத? வாழ்க்கையில அவனுக்கு எதுல டேஸ்ட்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நம்மள மாதிரி கடத்தல் கோஷ்டி பிடிக்கிறதா டேஸ்ட். ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில இருக்கிற செக் போஸ்ட்ல ஒருத்த மட்டும் யோகியனா இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜசேகருக்கு சாவு மணி அடிச்சாச்சு. நம்ம பிளாக் லிஸ்ட்ல அவன் பேரு வந்தாச்சு. கூடிய சீக்கிரத்துல அவன் போன ரோட்ல அனாதையா கிடக்க போகுது. லட்சுமி, லட்சுமி, என்னங்க? என்ன பூஜை பண்ணிட்டு வரியா? என்ன வேண்டிக்கிட்ட? என் புருஷன் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் உயிரை பணையம் வச்சு துரத்தி பிடிக்கிறாரு, அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிட்டியா? உன்ன மாதிரியே கடத்தல்காரன் பொண்டாட்டியும் என் புருஷனை போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா அப்ப அந்த சாமி எல்லாம் என்ன செய்யும்? நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் புருஷனை காப்பாத்துங்கிறத விட்டுட்டு இந்தியாவை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டா ஏதாவது ஒரு பொண்ணோட வாக்காவது பலிக்கு இந்தியாவும் நல்லா இருக்கும். நீங்க என்னதான் சொல்லுங்க, புருஷன் ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிச்சு வரணும்னு இந்திய பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் அதே எண்ணம் தான். இல்லன்னு எந்த பொண்ணையாவது சொல்ல சொல்லுங்க. அது சரி, நீ எந்த சாமி எல்லாம் கும்பிடுற? ஏன்? அட சொல்லுமா. சிவா, விஷ்ணு, முருகன். இவங்க எல்லாம் அசுரர்களோட சண்டை போட்டு அநியாயத்தை அழிச்சவங்க தான். இப்ப அசுரர்கள் எல்லாம் ஸ்மக்லரா மாறிட்டாங்க. நாங்கெல்லாம் தேவர்களா மாறி இவங்களை சண்டை போட்டு பிடிக்கிறோம். இப்படி கடவுளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீங்க சதா தெய்வம் பூஜை புனஸ்காரம்னு இருக்கிற என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அதான் அதிசயம். இந்த இடத்துல இப்படி சென்டிமெண்டா போடணும்னு ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிட்டியா? ஏம்பா, மார்க்கெட் சந்தை வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட் சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா, ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தாம்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய். அத்தை கொடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க, இதோ இருக்கிற மார்க்கெட் சந்தைக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா, நீங்க யாராவது வரீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா, நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்டு நடைய கட்டு. கிட்ட வராத, குதிரை கடிச்சிட்டு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. அண்ணே, என்னடா நான் வண்டியை கழுவிட்டு வரேன். டேய், வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கழுவிக்கா. டேய் பெருமாள, நீ இங்கேயே குந்திக்கிற, நான் போய் குதிரையை கழுவிக்கின்னு வரேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? ஆமாங்கப்பா. உலகத்துல அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான். ஸ்டாண்ட் அவுட் தானா யூனியன் எல்லாம் கிடையாது. 2 ரூபா கொடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி, போலாமே. முன்னாடி வாமா, வா. சின்னச்சாமி, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன்.
போறவங்க எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வருது, இறங்கியா. இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? குதிமா, யோ குதியா. நீங்க நில்றா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். படுவா. ஐயோ, ஓடிக்காதா. ஏசியே மயிக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? யோ மையாவது மண்ணாங்கட்டியாவது சுமாரா. நான் உன் சித்தப்பண்டா. அதனாலதான் இந்த மரியாதை. ஏன் பெருமாளு, உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணியை அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ண? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆக்கிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா. உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும்.